பரியேறும் பெருமாள் படத்துல 3 வயசான கேரக்டர் வந்து முக்கியமான கேரக்டரா கொடுத்திருப்பாங்க. இந்த சீன்ல இந்த தாத்தா வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எப்படியாவது நீ படிச்சாதான் உன்னால துணிஞ்சு பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் உன் பேச்ச காது கொடுத்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. பிரின்சிபலா இருக்கிறவர் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, உன்னை இங்க படிக்கவே விட மாட்டாங்க, நீ படிச்சு என்ன மாதிரி முன்னேறி வா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாரு. இதே இது வில்லன் தாத்தா வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஜாதி எல்லாம் அப்படியேதான் இருக்கும், எதுவுமே மாத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இந்த 3 கேரக்டரை அவ்வளவு அழகா டிசைன் பண்ணியிருப்பாங்க. கதிர் நடிச்ச பரியேறும் பெருமாள் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். சோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வில்லன் தாத்தா வந்து ஒவ்வொரு பசங்களை கொல்லும் போதும் அது நேச்சுரலா ஆக்சிடென்ட் மாதிரி தான் ஆக்கியிருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் பஸ்ல இருந்து ஒரு பையனை தள்ளி விட்டுருப்பாரு. மறுநாள் நியூஸ் பேப்பர்ல வந்து பஸ்ல தவறி கீழே விழுந்த இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கும். ஒரு பொண்ணை தூக்குல போட்டிருப்பாங்க. நியூஸ் பேப்பர்ல வந்து கல்லூரி மாணவி வந்து தற்கொலை பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸை மாத்திருப்பாங்க. ஜோ வீட்டு ஆளுங்க வந்து இந்த தாத்தாவை பார்க்க வரும்போது ஒரு பொண்ணுக்கு மொட்டையை அடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப பேரண்ட்ஸும் கூட இருப்பாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு வந்து எந்த தப்பும் இனிமேல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கூட மொட்டை அடிச்சு விட்டுருக்கலாம், இல்லனா ஆல்ரெடி தப்பு பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியும், அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இதே இது ஜோவுடைய அப்பா வந்து பரியனுக்கு நம்ம மூலமா ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஜோக்கு தெரியாத அளவுக்கு பாத்துக்குவாரு. கடைசியில அந்த தாத்தாவே வந்து கிளைமேக்ஸ்ல ட்ரெயின்ல மோதி இறந்து போயிருவாரு. அதையுமே நியூஸ் பேப்பர்ல வந்து நேச்சுரல் டெத் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. பரியன் வந்து எப்படி 10th 12th இங்கிலீஷ் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஏஞ்சல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாரு. ஏஞ்சல் அப்படின்னாலே ஒயிட் கலர் காஸ்டியூம்ல தான் இருப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இந்த சீன்ல ஜோ வந்து ஒயிட் கலர் காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு, பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு ஜோ வந்து பரியனை பாக்குறதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அப்பவுமே வந்து ஜோ ஒயிட் கலர் காஸ்டியூம்ல தான் வந்திருப்பாங்க. ஜோக்குள்ளயுமே வந்து பரியன் மேல ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். அது எங்க காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஜோ வந்து தன்னுடைய கையில அவங்களுடைய பேரை எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பரியனுடைய பேர் எழுத பி மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எழுத மாட்டாங்க. ஆனா அவங்க எழுதுற அந்த கலர் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த சீன்ல பரியனை காட்டும் போது பிளாக் கலர் பேண்ட் போட்டு வருவாரு. பரியனுடைய ஐடி கார்டை கழுத்துல போட்டு அழகு பார்த்திருப்பாங்க. அப்ப அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பொண்ணு வந்து தலையில பூ வச்சு விடுற மாதிரி காமிப்பாங்க. சோ இது மூலமாவே ஜோக்குள்ள பரியன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணிருப்பாங்க. இந்த சீன்ல பரியன் வந்து 3rd இயர் வந்திருப்பாரு. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு ராகிங் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு வெல்கம் பண்ற விதமா பரியேறும் பெருமாள், ஆனந்த், இன்னும் 2 ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரெல்லாம் சேர்த்து வெல்கம் பண்ற போஸ்டர்ல போட்டிருக்கிறத பார்க்க முடியும். ஜோ வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கும். அப்ப ஜோவுடைய அப்பா வந்து கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு எழுதிக்கிட்டு இருப்பாரு. ஜோ வந்து எனக்கு ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏன் ஒரு பத்திரிக்கை மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரி வீட்டுல விசாரிக்கும் போது எனக்கு ஒருத்தனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ற விதமா அவருடைய கணக்கு பாக்குற அந்த நோட்ல பரியேறும் பெருமாள்னு அவருடைய பேர் எழுதியிருப்பாரு. சோ இந்த கணக்கு தான் ரொம்ப முக்கியமான கணக்கு அப்படிங்கிறதுனால வரவு செலவு கணக்கு நோட்ல பரியனுடைய பேரை எழுதி வச்சிருப்பாரு. இந்த படத்துல அதிகமா ப்ளூ கலரை காமிச்சிருப்பாங்க. ப்ளூ கலர் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சமமானவங்க அப்படிங்கறத கனெக்ட் பண்ற விதமா இந்த படத்துல ப்ளூ கலரை யூஸ் பண்ணிருப்பாங்க. பிரின்சிபல் வந்து ப்ளூ கலர் காஸ்டியூம் தான் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாரு. பரியன் வந்து ஜோ வீட்டு கல்யாணத்துக்கு வரும்போதும் கிஃப்ட் பாக்ஸ்ல வந்து ப்ளூ கலர் கவர் சுத்தி தான் கொண்டுட்டு வருவாரு. பரியனுக்கும் கருப்பி நாய்க்கும் ப்ளூ கலர் பெயிண்ட் தான் முகத்துல அடிச்சு விட்டுருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் நேம் பார்த்தோம் அப்படின்னா நீலம் ப்ரொடக்ஷன். சோ அதனால கூட ப்ளூ கலரை மென்ஷன் பண்ணிருக்கலாம். இந்த சீன்ல ஜோ வந்து பரியன் கிட்ட நீ ஏன் கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்ப உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது டெஸ்க் எல்லாம் இருக்கும், போர்டுல ஒண்ணுமே எழுதியிருக்காது. இதே ஜோ வந்து பரியனை திட்டிட்டு வெளியில போகும்போது இவருடைய லைஃப்ல எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸா அவரை சுத்தி எந்த ஒரு டெஸ்க்குமே இருக்காது. அதே மாதிரி போர்டுலயுமே முட்டை முட்டை முட்டைன்னு எழுதி வச்சிருப்பாங்க. சமூகத்தினால எப்படி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத ஒரு சில சீன்ஸ் மூலமா காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல தண்ணி குடிக்கும் போது கிளாஸ்ல கொடுக்காம கையிலே ஊத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி டீ கடையில டீ குடிக்கும் போது ஒருத்தர் வந்து சில்வர் கிளாஸ்ல குடிப்பாரு, இன்னொருத்தர் வந்து கண்ணாடி கிளாஸ்ல குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துல வில்லன் தாத்தாவும் பரியனும் ஒரே பஸ்ல டிராவல் ஆகி வருவாங்க. அப்ப ஒரு ஊர் பேரை சொல்லி நீ இந்த ஊர்க்காரனா அப்படின்னு
கேட்கும்போது இல்ல நான் புளியங்குளத்தாளு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே நான் வந்து இந்த ஊருக்காரன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி உடனே எந்திரிச்சிருவாரு. சோ இவர் எந்திரிக்கிறது மூலமா ஒரு சில சமூகத்தோட சேர்ந்து உட்கார்ந்து கூட வரமாட்டாங்க அப்படிங்கறத அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. பரியனுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க அப்பா யாரு எப்படிப்பட்டவர்னு சொல்றதுக்கே வெக்கப்படுவாரு. ஜோடைய வீட்டு கல்யாணத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த சமூகத்துக்கு மேல கோபமா இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவர்தான் என் அப்பா அப்படின்னு தைரியமா சொல்ற மாதிரி காமிப்பாங்க. பிரின்சிபல் வந்து பரியன் கிட்ட உங்க அப்பாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது மேஸ்திரியை தான் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்ப மேஸ்திரி என்ன சொல்லுவாரு அப்படின்னா உங்க அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கும்போது அவருடைய அப்பா வந்து ஒரிஜினல் கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்லியிருப்பாரு. தைரியமானவரு, அடிப்பாரு அப்படின்னு சொல்லுவாரு. சமூகத்தினால பாதிக்கப்பட்டு 2 பேரு இறந்து போயிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா தான் இந்த சீன்ல மேம் வந்து ஏன் பரியனா அப்படியே கண்டிக்காம விட்டீங்க அப்படின்னு பிரின்சிபல் கிட்ட கேட்பாங்க. அதுக்கு பிரின்சிபல் என்ன சொல்லுவாரு அப்படின்னா சமூகத்தினால சூசைட் பண்ணி சாகிறதை விட சண்டை போட்டு சாகிறது மேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக் உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி சொல்லியிருக்கலாம். ஜோடைய அப்பா வந்து ஃபர்ஸ்ட் நல்லவராதான் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் பரியனை பார்க்கும்போது என் பொண்ணை விட்டுரு, இல்ல அப்படின்னா உன்னை கொல்றதை விட என் பொண்ணைய சேர்த்து கொண்டுருவாங்க அப்படின்னு கையெடுத்தெல்லாம் கும்பிடுவாரு. அவருடைய பசங்க கிட்ட இனிமேல் பரியன் கிட்ட போகாதீங்கன்னு பரியனுக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசுவாரு. ஆனா சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அதனால அவர் என்ன பண்ணலாம்ங்கிற விஷயத்த தடுமாறி பரியனை கொல்ல சொல்ற மாதிரி முடிவெடுத்துருவாரு. ஆனந்தும் பரியனும் மேஸ்திரி கூட்டிட்டு போறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அப்ப மேஸ்திரிக்கும் வில்லன் தாத்தாவுக்கும் 2 பாட்டில் ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த டயலாக கனெக்ட் பண்ற விதமா அடுத்த சீன்ல ஆனந்து, பரியன், மேஸ்திரி 3 பேரும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு பாட்டில் மட்டும் அந்த வில்லன் தாத்தாவுக்கு தனியா எடுத்து வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப மேஸ்திரி வந்து பரியன் கிட்ட அந்த பொண்ணு வந்து உன்னை உண்மையிலே லவ் பண்ணுது போலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இந்த லவ் வந்து ஒண்ணு சேராது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா அவர் சொல்ற இடம் பார்த்தோம் அப்படின்னா பாதி கட்டியும் கட்டாம அந்த பில்டிங் வந்து பாதியிலே நிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதே மாதிரி இவங்களுடைய லவ் போர்ஷனும் வந்து பாதியிலே நிக்கும் அப்படிங்கறத இந்த கட்டடம் மூலமா காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல உங்க ஆளுங்க தான் என்ன வாழவே விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீயும் அப்படிதானே அப்படின்னு சொல்லுவாரு. நான் என்ன அப்படியா பழகுறேன் உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றது மூலமா ஆனந்த் வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத அழகா காமிச்சிருப்பாங்க. பிரின்சிபல் கிட்ட பரியன் வந்து அவருடைய உண்மையான அப்பாவை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்ப அங்க ஒரு ஃபீமேல் ஸ்டாஃபும் மேல் ஸ்டாஃபும் இருப்பாங்க. மேல் ஸ்டாஃப் என்ன சொல்லுவாரு அப்படின்னா பரியனுக்கு டிசி கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு அவங்க அப்பாவை பார்த்த உடனே சொல்லுவாரு. ஏன் அப்படி சொல்ல வைக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா அவர் நெத்தியில நாமம் போட்டிருக்கோம். சோ இது மூலமா இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்குதான் கோவப்பட்டு பிரின்சிபல் வந்து அந்த மேல் ஸ்டாஃபை நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க அப்படின்னு டீசெண்டா சொல்லுவாரு. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பரியேறும் பெருமாள் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. பரியேறும் பெருமாள் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.